சார் திருச்சி கிழக்குல நீங்க போட்டியிட போறீங்களா? திருச்சி கிழக்குல போட்டி சார், நான் முதல்ல அரசியல் வரனா இல்லையான்னு நான் எங்க அம்மா முன்னாடியும் எங்க ரசிகர் முன்னாடியும் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அது சொன்னப்போ அதை பத்தி பேசுவேன். சரி, உங்களோட அரசியல் வருகை அறிவிச்சதுக்கு அப்புறம் எதை நோக்கி நீங்க பயணம் பண்ண போறீங்க? உங்க ரசிகர்களோட பெரும்பாலான கருத்து தாவேக்காக அப்படின்னு சொல்றாங்க. கமெண்ட்ஸ்லயும் தாவேக்காங்கிற பதிவு வந்து அதிகமா இருக்கு. எப்படி சார், யாரு கூட வரணும், எந்த டைம்ல வரணும், எப்படி வரணும், என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். அதை கூடிய சீக்கிரம் ரசிகர்கள் முன்னாடி சொல்றேன். எதிர்கட்சிகளா ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க விஜய் மீது. யாரோட சேர்ந்து பயணிக்க போறீங்க சார் உங்க அரசியல் வாழ்க்கை? அதெல்லாம் கொஞ்சம் பர்சனல் சார், அதெல்லாம் பர்சனலான விஷயம். ஒரு சில ஃபோன் வந்திருக்கு, எல்லாம் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க, வாங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண கூப்பிட்டுருக்கேன். எனக்கு என்ன, நான் ட்ரஸ்ட் வச்சு நடக்கும்போது எல்லா கட்சி தலைவர்கிட்டையும் நான் போய் ஹெல்ப் கேட்டிருக்கேன் சார். எல்லாரும் வந்து எனக்கு எதிரி இல்லை, எல்லாரும் எனக்கு நண்பர் தான். ஸோ எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் வாங்கி பெரியவங்க கிட்ட எல்லா கட்சி தலைவரும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னோட முடிவை சீக்கிரமா அறிவிப்பேன் சார். ரஜினி அவர்களோட இது குறித்து ஏதாவது பேசுனீங்களா? உங்களுடைய அரசியல் இந்த மூவ்மெண்ட், அதாவது வரவேணா வரவேற்றது ரஜினி அவர்களோட ஏதாவது பேசுனீங்களா, உரையாடுனீங்களா, கலந்தாலோசிச்சீங்களா? அவர் ஆசீர்வாதம் இல்லாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். ஸோ அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் நான் எல்லாம் பண்றேன். ஏன் சார், புரியல. அண்ணாமலை யார் வேணா வரலாம் சார், நல்லது பண்ணுறதுக்கு யார் வேணா வரலாம்ல. ஸோ அண்ணாமலை சார் மட்டும் இல்லை, அவர் நல்லா படிச்சவர், நல்ல அரசியல் புரிதல் இருக்கிறவர். ஸோ புது ஆளுங்க வர்றது நல்லது தானே சார். ஆல் தி பெஸ்ட். ஆமா சார், என் முடிவை தெரிவிச்ச அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. மேடை நிகழ்வு எப்போ எதிர்பார்க்கலாம்? மேடை ஏற்றம் எப்போ எதிர்பார்க்கலாம்? கொஞ்சம் சீக்கிரமாவே சார். ஏன்னா ஒரு விஷயம், ஒரு புது விஷயத்த நம்ம முன்னெடுத்து போறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கரெக்டான தேதியை சார் உங்களெல்லாம் கூப்பிடாமையா சார் பண்ணிடுவோம்.